இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இயேசு ஆண்டவர் தன்னை ஒரு திராட்சை செடியாகவும் நாம் அதன் கிளைகளாகவும் பாவித்து நமக்கு அவரோடு இணைந்து வாழ்ந்தால்தான் நன்மை உண்டு, வாழ்வு உண்டு, நம்மால் கனி கொடுக்க நமக்கு ஆற்றல் உண்டு என்பதை பற்றி பேசிக்கொண்டிருந்தவர் தொடர்ந்து சொல்லுகிறார், என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன், என் அன்பில் நிலைத்திருங்கள். இது மிக மிக அடிப்படையான அவசியமான ஆண்டவர் கொடுக்கின்ற அற்புத போதனை. இது இயேசுவினுடைய அன்பில் நாம் நிலைத்திருந்தால்தான் இயேசுவினுடைய அன்பை நாம் பகிர முடியும், நாம் சுவைக்க முடியும், நாம் பகிர முடியும். அதுதான் இறையரசு போதனையே. இறையரசை எப்படி நட்டு வைப்பது, எப்படி போதிப்பது, எப்படி பரவச் செய்வது என்றால் இயேசுவினுடைய அன்பில் நாம் நிலைத்திருப்பது. இயேசுவினுடைய அன்பில் நாம் நிலைத்திருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும், தான் என்ன செய்தார் என்று இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நான் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். அன்பானவர்களே, இயேசுவினுடைய அன்பிலே நாம் நிலைத்திருப்பதற்கு நாம் கட்டளைகளை கடைபிடித்தாக வேண்டும். கட்டளைகள் நமக்கு சொல்லுவது என்ன? கடவுளை அன்பு செய், அயலானை அன்பு செய். முழு மனதோடு கடவுளை அன்பு செய், உன்னை அன்பு செய்வது போல அயலானை அன்பு செய். இந்த அடிப்படை கட்டளைகளை நாம் கடைபிடிப்பதற்கு ஆண்டவர் ஒரு முன் உதாரணமாக இருக்கிறார். நான் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவருடைய அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். ஆண்டவர் இயேசு ஒரு நிகழ்வை அல்லது வாழ்க்கை குறிப்பை நமக்கு முன் உதாரணமாக வைக்கிறார். அவருடைய அன்பில் நிலைத்திருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? அவர் நண்பர்களுக்காக உயிரை கொடுத்தார். நண்பர்களுக்காக அல்ல, பாவியாக நாம் இருக்கிற நிலையிலே பாவிகளுக்காக உயிரை கொடுத்தார். நீங்களும் நண்பர்களுக்காக உயிரை கொடுங்கள், உலகுக்காக உயிரை கொடுங்கள். நான் வாழ்ந்த விதத்திலே நீங்களும் வாழுங்கள், என்னை பின்பற்றுங்கள், என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள், தியாகம் செய்யுங்கள். இதோ வருகிறேன் என்று, உம்முடைய திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகிறேன் என்று தந்தை கடவுளிடம் அவர் சொல்லிவிட்டு உலகுக்கு வந்தார் அல்லவா? கடவுளாக இருந்த அந்த நிலையை பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக இல்லாமல் மனிதனாக அவதாரம் எடுத்தார் அல்லவா? ஆகையினால் நாம் ஏற்கனவே கீழே தான் இருக்கிறோம், மனிதர்களாக இருக்கிறோம். சக மனிதர்கள் மத்தியிலே அவரவர்களுக்கு ஏற்ப நாம் இறங்கி செல்ல வேண்டும், அல்லது அவரவர்களுக்கு ஏற்ப நாம் ஏறி செல்ல வேண்டும். நம்மை குறுக்கி கொள்ள வேண்டும், நம்மை அடக்கி ஆள வேண்டும். நாம் அல்ல, மற்றவர்கள் வளர வேண்டும். திருமுழுக்கு யோவான் சொல்லுகிறாரே, நான் குறைய வேண்டும், அவர் வளர வேண்டும். அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, எங்களுடைய வாழ்விலே எங்களை அடக்கி ஆள கற்றுத்தார். எங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகளை அனுபவிப்பதற்கு மேலாக மற்றவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் நன்மையை அனுபவிக்க நாங்கள் என்ன செய்ய முடியும் என்ற போக்கில், பாணியில் நாங்கள் சிந்தனை செய்யவும் செயல்படவும் அருள்தார். இவ்வாறு இயேசு ஆண்டவர் எங்களுக்கென்று நீர் கொடுத்திருக்கிற தலைவரை போல நாங்களும் கட்டளைகளை கடைபிடித்து அன்பில், இறை அன்பில் நிலைத்திருக்க செய்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.